கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த காலை வேளையில் முதல் ஆராதனையில் பங்கு பெற்றிருக்கிற உங்கள் அத்தனை பேரையும் வானத்தையும் பூமியையும் படைத்த ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு நான் வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். அற்புதர் இயேசு ஊழியத்தின் சார்பாக லைவில் இருக்கிறவர்கள் அத்தனை பேருக்கும் வாழ்த்துதலை நான் பதிவு செய்து கொள்கிறேன். இந்த காலை தியானத்திற்கென்று தேவனுடைய ஆவியானவராலே திட்டமாக தெளிவாக உணர்த்துவிக்கப்பட்டு உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படி கொடுத்த தேவனுடைய வார்த்தை பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 19ஆம் அதிகாரம் 42வது வார்த்தை, 113வது பக்கம், புதிய ஏற்பாடு. எல்லாரும் வேதாகமத்தை திறந்து லூக்கா எழுதின புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 42வது வார்த்தை சேர்ந்து வாசிக்கலாமா? உனக்கு கிடைத்த இந்த நாளிகையாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாய் இருக்கிறது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அன்பு இரட்சகராம் இயேசு கிறிஸ்து எருசலேமை குறித்து சொன்ன ஒரு அருமையான ஒரு வார்த்தை. 28 வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அது இருக்கு. இவைகளை அவர் சொன்ன பின்பு எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். 40 வசனத்தை பாருங்க. அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாதிருந்தால் கல்லுகள் கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காய் கண்ணீர் விட்டு அழுது, உனக்கு கிடைத்த இந்த நாளிகைகளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். எருசலேமை பார்த்து புகழ்ச்சிகரமான நகரம் என்று வேதம் சொல்லுது. எருசலேம் இசைவினைப்பான நகரம். பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய தனத்தை சுற்றிலும் இருப்பார் என்று எருசலேமை குறித்து வேதத்தில் நிறைய இடத்துல புகழ்ச்சியாய் கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அது இசைவினைப்பான நகரம், அது பர்வதங்கள் சூழ்ந்திருக்கிற ஒரு நகரம். இன்னும் ஏசாயால வாசித்தால், எருசலேமே நான் உன்னை மறந்தால் என்னுடைய வலது கை தன் தொழிலை மறப்பதாக என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, எருசலேமே கர்த்தர் அந்த அளவுக்கு ஒரு மேன்மையான மகிமையான பட்டணமாய் இந்த வேதாகமத்திலே வைத்திருக்கிறார். அந்த பட்டணத்தை பார்த்து தான் இந்த வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். என்ன சொல்றார்? உனக்கு கிடைத்த இந்த நாளிகையிலாகிலும். அப்ப அந்த பட்டணத்திற்கும் ஒரு நாளை கர்த்தர் நியமித்து கொடுத்திருந்தாரு. அதனால தான் கர்த்தர் அந்த பட்டணத்தை பார்த்து சொல்றாரு, உனக்கு கிடைச்ச இந்த நாளிகையிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தானால் உனக்கு நலமாயிருக்கும். அப்போ அந்த பட்டணத்திற்கு கர்த்தர் கொடுத்த ஒரு குறிப்பிட்ட காலங்கள் எப்படிப்பட்ட காலங்களாக இருக்கணும்னு அவர் விரும்பினாருன்னா, சமாதானம் உள்ள காலமாக இருக்கணும்னு அவர் விரும்பினார். இதை வைத்து நான் தேவ சமூகத்தில் தியானிக்கிற வேளையில் நம் ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் ஒரு காலத்தை கொடுத்திருக்கிறார். வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறபடி மனிதன் ஒரு முறைதான் இந்த உலகத்திலே நம்ம பிறக்க போகிறோம். நமக்குன்னு ஒரே ஒரு காலம்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த காலத்தில் நாம் நம்முடைய சமாதானத்துக்கு ஏற்றவைகளை செய்தோமானால் நமக்கும் நம்முடைய குடும்பத்திற்கும் அது நலமாக இருக்கும். பாருங்களேன், சங்கீதத்தை எழுதின மோசே எழுதின சங்கீதம் 90வது சங்கீதத்தில் ஒரு அருமையான ஜபத்தை மோசே பண்ணுகிறதை 728வது பக்கம் மோசேயின் சங்கீதம். அவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை நீங்கள் உத்து பார்க்கணும். 12வது வார்த்தையை நீங்கள் பார்க்கும்படி உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். மோசேயின் ஜெபம், நாங்கள் ஞான இருதயம் உள்ளவர்களாகும்படி எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு போதித்தருளும். மோசேயினுடைய ஜெபம், எங்களுக்கு ஞான இருதயம் வேண்டும். அந்த ஞான இருதயத்தை எதை சொல்றாரு? நாட்களை எண்ணும் அறிவு. அப்ப நாட்கள் எண்ணிக்கையுடைய நாட்களாக தான் நம்முடைய வாழ்க்கையில இருக்குது. பழைய ஏற்பாட்டு காலத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு மனுஷனுக்கு 930, 940, 950, 900ற்கு அதிகமான ஆண்டுகள் பழைய ஏற்பாட்டு காலத்தில் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் ஆதியாகமத்தில் 6ஆம் அதிகாரத்துக்கு வரும்பொழுது நாட்கள் குறுக்கப்பட்டுச்சு. மனுஷனுடைய நினைவுகள் நித்தமும் பொல்லாதா இருக்கிறது, அவனுடைய இருதயத்தின் தோற்றங்கள் எல்லாம் பொல்லாததா இருக்கிறது என்று சொல்லி கர்த்தர் சொல்றார், அவன் வாழப்போகிற நாட்கள் 120 வருடம் தானே என்று அங்கே வந்து ஆண்டை குறைத்தார். அப்படியே சங்கீதத்தில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 70 வருடம்
பலத்தின் மிகுதியினால் 80 வருடம். இங்கே வரும்பொழுது இன்னும் நாட்கள் குறைக்கப்பட்டு போச்சு. இங்கே மோசே சொல்றாரு, எங்கள் நாட்களை எண்ணும் அறிவை எங்களுக்கு தாரும். அப்போ அருமையானவர்களே, இந்த உலகத்தில் எண்ணிக்கை உள்ள ஆண்டுகள், எண்ணிக்கை உள்ள வருடங்கள், எண்ணிக்கை உள்ள நாட்கள் தான் நமக்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிற காலங்கள். அருமையானவர்களே, இங்கே பாருங்க, ஏசப்பா சொல்றாரு, இந்த நாளிகைகளாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ நினைத்தாயானால், செய்தாயானால், யோசித்தாயானால் உனக்கு நலமாயிருக்கும். யோபு ஒரு அருமையான வார்த்தையை நாட்களை குறித்து சொல்லுகிறதை நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன். யோபு எழுதின புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 1, 2 வசனம். ஒரு மனுஷனுடைய நாட்களை குறித்து யோபு என்கிற நல்ல உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்த மனுஷன் சொல்லுகிற ஒரு அருமையான பொன்னான வார்த்தையை நீங்களும் நானும் கட்டாயம் இந்த கால வேளையில் யோசித்து பார்க்கணும். யோபு 14ஆம் அதிகாரம் 645ஆம் பக்கம் 1, 2 வசனம். ஸ்திரீகளிடத்திலே பிறந்த மனுஷன், இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். வாழ்நாள் குறுகின வாழ்க்கை தான் மனுஷனுடைய வாழ்க்கை. ஸ்திரீனிடத்தில் பிறந்தவன் மனுஷன் வாழ்நாள் குறுகினவனும் 2 சஞ்சலம் நிறைந்தவனுமாய் இருக்கிறான். அவன் பூவை போல பூத்து அறுப்புண்கிறான், நிழலை போல நிலை நிற்காமல் ஓடி போகிறான். அப்போ உங்களுடைய, என்னுடைய, நம்முடைய இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் பூ போல தோன்றி அறுப்புண்டு போகிற ஒரு வாழ்க்கை. அப்போ நிலையற்ற ஒரு வாழ்க்கை. இன்னும் பார்த்தீங்கன்னா நிழல் போல வாழ்க்கை, தபால்காரருடைய ஓட்டத்தை போல ஒரு வாழ்க்கை. இன்னும் பார்த்தீங்கன்னா நெசவு நெய்யக்கூடிய நெசவாளர்கள் போல, அந்த நாடா போல நம்முடைய வாழ்க்கை என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு. அப்போ கொஞ்ச காலம்தான் இந்த உலகத்தில் உங்களுக்கும் எனக்கும் ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எருசலேமை பார்த்து சொல்றாரு, இந்த நாளிகை யாகிலும். அப்போ உங்களுக்கும் எனக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த நாளிகை, நாளை, ஆண்டை, காலங்களை, நேரங்களை நம்ம சமாதானத்துக்கு ஏற்ற காரியங்களை செய்தால் நலமாயிருக்கும் என்று கர்த்தர் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட பேசுகிறார். எபிரேயருக்கு எழுதின பவுலடிகள் 9ஆம் அதிகாரம் 27 வசனத்தை நீங்கள் உற்று பார்க்க உங்களை அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். பக்க நம்பர் 306 பக்கம் இருக்குது. தேங்க்யூ, ஒண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். இந்த வசனமெல்லாம் வேதம் சொல்லுகிறது தான் நமக்கு. இந்த வேத வசனங்கள் ஒன்றும் தரையில் விழாது. இந்த வசனம்தான் நம்மை நியாயந்து இருக்கிற வார்த்தைகள். எபிரேயருக்கு எழுதின புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 27. அன்றியும் ஒரு தரம் மரிப்பதும் பின்பு நியாய தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிற படியே. நல்ல கவனிங்க, ஒரு தரம் மரிப்பதும். அப்போ பிறப்புன்னு ஒன்று இருந்தால் இறப்புன்னு ஒன்று இருக்குன்னு சங்கீதத்தில் பிரசங்கியில் வாசிக்கிறேன். பிறக்க ஒரு காலம் உண்டு, இறக்க ஒரு காலம் உண்டு. இறந்த உடனே அடுத்த வார்த்தையை பாருங்க, நியாய தீர்ப்பு அடைவதும். அப்போ நிச்சயமாக நமக்கு மரணம்னு ஒன்று இருக்குது. அந்த மரணத்துக்கு பின்னாடி நியாய தீர்ப்புன்னு ஒன்று இருக்குது. இதை நம்ம ஒவ்வொரு நாளும் நினைவு கூறணும். அதுக்கு முன்னாடி நம்ம நிற்பதற்கு நம்மை ஆயத்தப்படுத்தி கொள்ளணும். தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு மனிதர்கள் இந்த உலகத்தில் இருக்கிறவங்க கண் சொருகி போனவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. நாளைய தினத்தை குறித்து உணர்வு அற்றவர்களாய் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது என்கிற அறியாமையின் இருள் அவர்களுடைய கண்களை மூடி இருக்கிறது. ஆனால் நீங்களும் நானும் அப்படி இருக்கக்கூடாது. நமக்கு மரணத்திற்கு பின்னாடி ஒரு நியாய தீர்ப்பு இருக்கிறது. அந்த நியாய தீர்ப்பில் நீங்களும் நானும் கட்டாயம் நின்று ஆகணும். அது மறந்துடக்கூடாது. அது நிச்சயமாய் நடக்க போகிற மெய்யான ஒரு சத்தியம். அதை குறித்து ஏசப்பா சொல்லும் பொழுது வெளிப்படுத்தல் 22:12 அந்த நியாய தீர்ப்பில் என்ன நடக்குன்னு கர்த்தர் ஒரு அருமையான வார்த்தையை சொல்லி இருக்கிறாரு. அந்த நியாய தீர்ப்பு எப்படி இருக்கும் என்று அங்கே ஆண்டவருடைய வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறதை நான் நினைவு கூற விரும்புகிறேன், உங்கள் மத்தியில் வாசிக்க விரும்புகிறேன். வெளிப்படுத்தல் 22:12 இதோ சீக்கிரமாய் வருகிறேன், அவன் அவனுடைய கிரியைகளின்படி அவன் அவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு கூட நியாய தீர்ப்பில் பலன் கொடுப்பாராம். உங்கள் கிரியைகளுக்கு ஏற்ற பலன். நீங்கள் இந்த பூமியில் கொடுக்கப்பட்ட வாழ்நாளில் என்ன நன்மை செய்கிறீங்களோ, என்ன தீமை செய்கிறீங்களோ, எதை பேசுகிறீங்களோ, எதை செய்கிறீங்களோ அதற்கு பலன் கொடுக்க அவர் வருவார். இதை நம்ம ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. ஏனென்றால் நிச்சயமாய் நீங்களும் நானும் அந்த நியாய தீர்ப்பில் பதில் சொல்லி ஆகணும். உங்கள் வாழ்நாளை குறித்து
எருசலேமை குறித்து கர்த்தர் சொன்னார் இல்லையா, உனக்கு கிடைத்த இந்த நாளிகை நானே இறங்கி வந்திருக்கிறேன், நானே உங்கள் நடுவில் இருக்கிறேன், நானே உங்கள் நடுவில் உலாவி கொண்டு இருக்கிறேன். ஆனால் இந்த நாளிகைகள் கூட நீங்கள் சமாதானமான காரியத்தை செய்யாதபடி நீங்கள் இருக்கிறீங்களேன்னு சொல்லி அந்த பட்டணத்தை குறித்து அங்கலாய்த்தார் அல்லவா. தாய் பட்டணத்தை குறித்து, எருசலேமை குறித்து கர்த்தர் அங்கலாய்த்தார் அல்லவா. இன்னைக்கு நம்மளை குறித்தும் கர்த்தர் அங்கலாய்ப்போடு சொல்றாரு, உங்களுக்கு கிடைச்சிருக்கிற இந்த நல்ல வாழ்க்கையை நீங்க விருதாவாய் செலவு செய்து கொண்டு இருக்கிறீங்களே, இந்த வாழ்க்கையை நீங்கள் உலகத்திற்காக உலக காரியத்திற்காக ஓடிக்கொண்டு இருக்கிறீங்களே, நீங்க நியாய தீர்ப்பு ஒன்று இருக்கிறது என்பதை உணர்ந்தவர்களாய் உங்களுடைய ஓட்டத்தை ஓட வேண்டுமே என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் இந்த காலை வேளையில் நம்மோடு கூட அவர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறார். பாருங்களேன், எதெல்லாம் நியாய தீர்ப்பில் கணக்கு கொடுக்கணும் தெரியுமா? நம்ம நினைக்கிறோம் நாங்கள் தான் பாவம் செய்யறது இல்லைங்களே, நாங்கள் தான் ஏசப்பாவை ஏற்றுக்கொண்டோமே. நியாய தீர்ப்பில் முதல் தீர்ப்பு என்னன்னு வேதம் சொல்லுது. மத்தேயு 12:36 18வது பக்கம். தேங்க்யூ, வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். பிரசங்கி மத்தேயு 12ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை வாசிக்கலாமா? எல்லாருக்கும் தெரிந்த வசனம் தான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் உன் வார்த்தையினாலே நீதிமான் என்று தீர்க்கப்படுவாய், அல்லது உன் வார்த்தையினாலே குற்றவாளி என்று. நியாய தீர்ப்பில் வார்த்தைகளை குறித்து நம்ம கணக்கு ஒப்புவிக்கணும். நம்ம எம்பிட்டு வார்த்தை ஒரு நாளைக்கு பேசுகிறோம், இதில் எத்தனை நன்மையான வார்த்தைகளை பேசுகிறோம், எத்தனை தீமையான வார்த்தைகளை பேசுகிறோம். பிரசங்கியில் சொல்றாரு, தேவன் வானத்தில் இருக்கிறார், நீ பூமியில் இருக்கிறாய், அதனால் உன் வார்த்தைகள் சுருக்கமாக இருக்க கடவுது. பிறரை குற்றவாளியாக தீர்க்கிறவனே, நீ யாரானாலும் சரி போக்கு சொல்ல உனக்கு இடமில்லை. இன்னைக்கு நம்ம செய்கிற முதல் பெரிய தவறு என்ன தெரியுமா? வார்த்தை. அதனால தான் வார்த்தைக்கு நம்ம கவனமாக இருக்கணும். வேதம் சொல்லுது, என் வாய்க்கு காவல் வையுன்னு தாவீது சொல்கிறாரு. என் வாய்க்கு நீர் காவல் வையும். அருமையான தம்பி, தங்கச்சி, தாயை, தகப்பனே, இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை லட்சக்கணக்கான வார்த்தைகளை அள்ளி தூவுகிறோம். யாரை வேணாலும் பேசுகிறோம், என்ன வேணாலும் பேசுகிறோம். என் வாய் தானேன்னு சொல்லி வேதத்தில் அசுத்த வார்த்தை, கெட்ட வார்த்தை ஒன்றும் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டாம் என்று வேதம் சொல்லுது. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்லுங்கள். நீ ஒரு வார்த்தை கூட்டி பேசினாலும் குறைத்து பேசினாலும் அந்த வார்த்தைகளை குறித்து கர்த்தர் நம்ம இடத்துல கேட்பார் என்று இங்கு வேதம் சொல்லுது. பாருங்க, நல்ல மனுஷன் தன் இருதயமாகிய நல்ல பொக்கிஷத்திலிருந்து நல்லதை எடுத்து காட்டுகிறான், பொல்லாத மனுஷன் பொல்லாத பொக்கிஷத்திலிருந்து பொல்லாததை எடுத்து காட்டுகிறான். மனுஷர் பேசும் வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்பு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு. ஆனால் இந்த பயம் நம்மகிட்ட என்னைக்காவது இருக்குதா? இந்த உணர்வு நமக்குள்ள என்னைக்காவது இருக்குதா? இந்த எண்ணம் நம்முடைய மனதில் என்னைக்காவது ஓடிக்கொண்டு இருக்குதா? ஆனால் நம்ம இதை கவனிக்கிறது கிடையாது. அருமையான தம்பி, தங்கச்சி, முதல்ல நியாய தீர்ப்பில் அந்த இடத்துல போய் நிற்கும் பொழுது உங்கள் வார்த்தைகளுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லி ஆகணும். யாரை எப்படி குற்றப்படுத்தி பேசணும், யாரை அற்பமாய் பேசினோம். வேதத்தில் பார்த்தா மற்றவர்களை அற்பமாய் எண்ணினவர்களை குறித்து ஒரு உவமையை கர்த்தர் சொன்னார் என்று எழுதியிருக்கு. அதில் பரிசேயன் ஆயக்காரன் வருவாங்க. மற்றவர்களை அற்பமாய் எண்ணின, நம்ம அற்பமாய் பேசுவது, அற்பமாய் எண்ணுவது, அற்பமாய் செயல்படுகலாம் ஒரு நாள் கர்த்தருடைய நியாய தீர்ப்பு நாளில் கணக்கு ஒப்புவிக்க வேண்டும். இதை நம்ம மறந்துடுறோம். வாலிப பிள்ளைகள் வாசிங்க, பிரசங்கி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம். அடுத்து எதை குறித்து கணக்கு ஒப்புவிக்க வேண்டும்? வாழ்க்கையில் நம்ம ஓடக்கூடிய ஓட்டத்தில் எவ்வளோ கவனமாக ஓடணும். 800வது பக்கம் இருக்கிறது. பிரசங்கி புஸ்தகம் 11ஆம் அதிகாரம் 9வது வசனம். தேங்க்யூ ஜீசஸ். வாலிபனே, உன் இளமையில் சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயம் உன்னை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழியிலும். அப்போ நெஞ்சில் ஒரு வழி இருக்குது, நம்ம மனசு சொல்கிறது. அதான் சொல்கிறது, என் மனசு சொல்லுது, என் மனசு போக சொல்லுது, என் மனசு பேச சொல்லுது. நம்ம நெஞ்சுக்குள்ளே வர்றதெல்லாம் செய்யக்கூடாது. நெஞ்சின் வழியிலும். அடுத்து உன் கண்ணின் காட்சியிலும் நட, ஆனாலும் இவைகள் எல்லாவற்றின் நிமித்தமும். எவைகள்? கண்ணின் வழி, கண்ணின் காட்சி, நெஞ்சின் வழி, இவை எல்லாவற்றின் நிமித்தம் தேவன் உன்னை நியாயத்திலே கொண்டு வந்து நிறுத்துவார் என்பதை. அப்போ அங்கேயும் நியாய தீர்ப்பில் போய் நிறுத்தப்படுவோம். மனசு சொன்னிச்சு, கண்ணு பார்த்துச்சு, கை பேசிச்சு. வேதம் சொல்லுது, கை இடர்ல இருந்தால் வெட்டி போட்டுரு,
கால் இடர்ல இருந்தால் வெட்டி போட்டுரு, கண்ணு இடர்ல இருந்தால் பிடுங்கி போட்டுரு. ஏன்னா இந்த அவயத்தினால நீ நரகத்துக்குள்ளே போயிடாதபடி அவைகள் ஒன்று இல்லாமல் போனால் கூட உனக்கு நலமாக இருக்கும். அப்போ அருமையான தம்பி தங்கச்சி, நெஞ்சின் வலியிலும் கண்ணின் காட்சியிலும் நடந்தேனா நியாய தீர்ப்பு நாளில் அவைகளை குறித்து நீ கணக்கு கொடுக்கணும். வார்த்தையை குறித்து கணக்கு கொடுக்கணும். மனசில் வர்ற எண்ணங்களை குறித்து கணக்கு கொடுக்கணும். அதனால தான் தாவீது சொல்றார், வீண் சிந்தைகளை வெறுத்து கர்த்தரிடத்தில் நான் வேதத்தில் பிரியமாக இருந்தேன். அப்போ நினைவலைகள் நம்ம எவ்வளோ கரெக்டாக வச்சுருக்க பார்க்க வேண்டியது இருக்குது பார்த்தீங்களா? அதனால தான் இந்த வேத புஸ்தகம் உன் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக. இரவும் பகலும் கர்த்தருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அப்போ வேதம் நமக்கு தியானமாக இருந்தால் வீண் சிந்தையை நம்ம வெறுத்தரலாம், வீண் எண்ணங்களை நம்ம வெறுத்தரலாம், உலக வழிகளை நம்ம வெறுத்தரலாம். அருமையானவர்களே, அப்போ இந்த வாழ்நாட்கள் மிக குறுகின காலங்கள். இந்த நாளை குறித்து யாக்கோப்பு எழுதின புஸ்தகம் 315வது பக்கம், புதிய ஏற்பாட்டில் யாக்கோப்பு எழுதின பொதுவான நிருபம் 4ஆம் அதிகாரம் 315வது பக்கம். இந்த நாளை குறித்து அழகாய் யாக்கோப்பு இயேசுவோடு வாழ்ந்த தேவ மனிதர் எழுதியிருக்கிற ஒரு வார்த்தை வாசிக்கலாமா? 14வது 15வது வசனம். நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாதே, உங்கள் ஜீவன் எப்படிப்பட்டது? கொஞ்ச காலம் தோன்றி பின்பு தோன்றாமல் போகிற புகையை போல் இருக்கிறது. ஆதலால் ஆண்டவருக்கு சித்தமானால் நாங்களும் உயிரோடு இருந்தால் இன்னதை செய்வோம் என்று சொல்ல வேண்டும். நம்ம இன்னைக்கு சொல்றதை நாளைக்கு பார்த்துக்கலாம், அடுத்த மாதம் பார்த்துக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம், அடுத்த ஆண்டு பார்த்துக்கலாம், அப்படி சொல்லாதீங்க. அதுக்கு மேல் வசனம் பாருங்களே, 13வது வசனம். மேலும் நாங்கள் இன்றைக்கு அல்லது நாளைக்கு இன்ன பட்டணத்துக்கு போய் அங்கே ஒரு வருஷம் தங்கி வியாபாரம் செய்து சம்பாத்தியம் பண்ணுவோம் என்கிறவர்களே கேளுங்கள். நம்ம அடுத்த ஆண்டை குறித்து, வருஷத்தை குறித்து நம்ம யோசிக்கிறோம். அடுத்த வருஷம் ஊழியம் செஞ்சுக்கலாம், அடுத்த வருஷம் எழும்பிடலாம், அடுத்த வருஷம் ஜெபிச்சுக்கலாம், அடுத்த வருஷம் ஃபாஸ்டிங் இருக்கலாம், அடுத்த ஆண்டு. அதைத்தான் வேதம் சொல்லுது, நாளைக்கு நடப்பது உங்களுக்கு தெரியாது. நாளைய தினம் நமக்கு சொந்தம் யாருக்குமே கிடையாது. இங்கே இருக்கிற நம்ம எல்லாருக்கும், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த நபருக்கும் நாளைய நாள் சொந்தம் கிடையாது. தேவன் காலை நேரத்தில் கிருபை பாராட்டினால் ஒழிய அந்த நாளை நம்ம யாருமே சொந்தமாக்கி கொள்ள முடியாது. ஏனென்றால் ஜீவனுக்கு அதிபதி கர்த்தர் மாத்திரம்தான். ஜீவனை கொடுக்கவும் ஜீவனை எடுக்கவும் ஒரு அதிகாரம் உள்ளவர். எத்தனையோ பேர்கள் விமானத்தில் ஏறினவர்கள் கீழே இறங்கலை, பெரிய பெரிய இராணுவ தலைவர்கள் கூட இறங்கலை, பெரிய பெரிய தேசத்தை ஆண்ட அதிபர்கள் கூட வீட்டு வாசலை தாண்டலை, மரணம் அவர்களை சந்தித்து விட்டது. நிறைய பேர் போயிட்டு வர்றேம்பாங்க, வரமாட்டாங்க. காலையில் வந்து பேசிக்கிறேம்பாங்க, காலையில் வரமாட்டாங்க. மனிதனுடைய வாழ்க்கை பூ போல ஒரு வாழ்க்கை, நிழல் போல ஒரு வாழ்க்கை, நிலையற்ற ஒரு வாழ்க்கை. இந்த நிலையற்ற வாழ்க்கையில் நமக்கு நிலையான ஒன்றே ஒன்று பரலோகமும் ஏசப்பாவும் மட்டும்தான். அந்த இடத்துக்கு போவதற்கு இந்த வாழ்க்கை ஆயத்தப்படுத்தக்கூடிய ஆயத்த வாழ்க்கை தேவனுடைய பிள்ளைகளே. அதனால தான் பவுல் அழகா சொல்லிட்டார், நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராகிய இயேசு என்னும் இரட்சகர் வர எதிர்பார்த்து நாங்கள் காத்திருக்கிறோம். பேதுரு எழுதுறாரு, இந்த கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்திலே சம்பவிக்கும் என்பதை நாங்கள் நினைத்து அறிந்து உணர்ந்து நாங்கள் இருக்கிற வரையும் உங்களை நினைப்பூட்டி எழுப்பி விடுகிறோம். பார்த்தீங்களா? அப்போ இந்த கூடாரம் ஒரு நாள் புறப்பட வேண்டிய கூடாரம். இன்னைக்கு நம்ம நிறைய பேர்த்துக்கு கண்ணீர் அஞ்சலியை பார்க்குறோம், நிறைய பேர் 108 போகிறத நம்ம பார்க்குறோம், விசாரிக்கிறோம். எத்தனையோ பேர்கள் ஓட்டத்தை முடிக்கிறாங்க. அவர்களுக்கு மட்டும் ஓட்ட முடியாது, நமக்கும் ஓட்ட முடியும். அப்போ அந்த ஓட்டம் முடிகிற நாளில் நமக்கு சமாதானமுள்ள அந்த நித்திய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்காக இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்து கொண்டு இருக்கிறோம் அதுதான் நமக்கு முக்கியம். சம்பாதிக்கிறோம், அந்த சம்பாத்தனை பரலோகத்துக்கு வராது. வீட்டை கட்டுறோம், வீடு பரலோகத்துக்கு வராது. நீங்கள் ஓடக்கூடிய ஓட்டத்தில் நீங்கள் செய்யக்கூடிய எதுவும் பரலோகத்துக்கு வராது. ஆனால் கர்த்தருக்காக நீங்கள் படுகிற பிரயாசம்தான் பரலோகத்தில் உங்களுக்கு நித்தியத்தில் வந்து நிற்கும். அதனால தான் சொல்கிறாரு, பூமியில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்காதீங்க, பூச்சியும் துருவும் அவைகளை கெடுக்கும். நீங்கள் நித்தியத்தில் பரலோகத்தில் சேர்த்து வைங்க, அங்கே பூச்சியாவது துரும்பாது கெடுப்பதும் இல்லை. அருமையான தம்பி தங்கச்சி, இந்த கால வேளையில் எருசலேமுக்காக கர்த்தர் புலம்பினது போல நமக்காகவும் சொல்கிறார், இந்த நாளிகையில் நீ என்ன செய்து கொண்டு இருக்கிற? உனக்கு கொடுக்கப்பட்ட இந்த பொன்னான காலத்தில், பொன்னான நேரத்தில், பொன்னான வருஷத்தில், பொன்னான ஒவ்வொரு நொடியையும் நீ யாருக்காக பயன்படுத்தி செலவு செய்து கொண்டு இருக்கிற என்பதை கர்த்தர் இந்த காலை வேளையில் நமக்கு நினைவு ஊட்டி
நம்முடைய ஆத்மாவோடு அவர் பேசி கொண்டிருக்கிறாரு. ஒரு மனுஷன் சொல்கிறான், உனக்கு வேண்டிய அளவுக்கு நான் சம்பாரித்து வச்சிருக்கிறேன், ஆத்மாவே நீ பூரித்து சந்தோஷமாக குடித்து திருப்தியாக இருன்னு சொல்லும் பொழுது கர்த்தர் சொல்றார், மதிகேடனே, இன்னைக்கு ராத்திரி உன் ஆத்மா எடுத்து கொள்ளப்பட்டதானா நீ சம்பாதித்தவைகள் சேர்த்து வைத்தவைகள் யாருடையதாக மாறும் என்று கர்த்தர் கேட்குறாரு. பாருங்களேன், இன்னும் சில வசனங்களை உங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். பிரசங்கி புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்துக்கு 798வது பக்கம். தயவுசெய்து நீங்கள் என் கூட வசனத்தை எடுக்கணும். வசனம் தானே உங்களோடு பேசும். நான் பேசுகிற வார்த்தையை விட வசனம் ஜீவன் உள்ளது. 798வது பக்கம், பிரசங்கி புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 10வது 11வது வார்த்தை. செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். பார்த்தீங்களா? செய்யும்படி உனக்கு நேரிடுகிறது எதுவோ. இப்போ இந்த காலத்தில் நமக்கு செய்யும்படி கர்த்தர் என்ன வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரோ, ஊழியம் செய்ய வாய்ப்பு கொடுத்தா ஊழியம் செய்யுங்க, ஜெபிக்க வாய்ப்பு கொடுத்தா ஜெபம் பண்ணுங்க, வேதத்தை படிக்க வாய்ப்பு கொடுத்தா வேதத்தை வாசிங்க, ஆராதிக்கக்கூடிய வாய்ப்பு கொடுத்தால் கர்த்தருடைய நாமத்தை ஆராதிங்க, இன்னும் பலவித நற்கிரியைகளை செய்ய, தான தர்மங்களை செய்ய வாய்ப்பு கிடைத்தால் தாராளமாய் செய்யுங்க. நீங்கள் பூமியில் எப்படியாவது கர்த்தருடைய ராஜ்யத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்காக நற்கிரியைகளை செய்து தேவனுடைய ராஜ்யத்தில் நீங்கள் கனத்தையும் மகிமையும் பெற்றுக்கொள்ளணும். அதனால தான் வேதம் சொல்லுது, செய்யும்படி உன் கைக்கு நேரிடுகிறது எதுவோ அதை உன் பலத்தோடு செய். அடுத்த வசனத்தை வாசிங்க, 11. நான் திரும்பி கொண்டு சூரியனுக்கு கீழே கண்டதாவது ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகமும், ஓடுகிறதற்கு வேகம் உள்ளவர்களின் வேகம். ரன்வேல ஓடுறாங்க பார்த்தீங்களா, எத்தனையோ பேர் ரேஸ் கோர்ஸில் ஓடுவாங்க. 100 மீட்டர், 200 மீட்டர், 500 மீட்டர், 1000 மீட்டர்லாம் ஓடுறாங்க. இவங்களை குறித்து சொல்றாரு, ஓடுகிறவர்களின் வேகமும் யுத்தத்திற்கு சபரியவான்களின் சபரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, சௌரியம் அடைகிறதுக்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைவதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயமும் தேவ செயலும் நேரிட வேண்டும். குதிரை யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்படும். பெரிய பெரிய ஜவான் குதிரைலாம் இருக்குது. எகிப்து குதிரைகள்லாம் பயங்கரமாக இருக்கும், பாபிலோன் குதிரைகள்லாம் பயங்கரமாக இருக்கும். ஒவ்வொரு நாட்டு குதிரைகளும் பெரிய பலமுள்ள குதிரைகள் தான். ஆனால் குதிரை யுத்தத்திற்கென்று ஆயத்தம் செய்யப்படும், ஜெயமோ சீட்டு போடப்படும், ஜெயமோ. இங்கே வேதம் சொல்லுது, யுத்தத்திற்கு சௌரியவானின் சௌரியமும் போதாது, பிழைப்புக்கு ஞானம் உள்ளவர்களின் ஞானமும் போதாது, ஐஸ்வர்யம் அடைவதற்கு புத்திமான்களின் புத்தியும் போதாது, தயவு அடைவதற்கு வித்துவான்களின் அறிவும் போதாது, அவர்கள் எல்லாருக்கும் சமயம் கிடைக்கணும், தேவ செயலும் நேரிடணும். அப்போ நமக்கு கர்த்தர் சமயத்தை கொடுத்துருக்கிறார். எப்படிப்பட்ட சமயம்? சமாதானத்தை தேடும்படியான பொன்னான காலத்தை கொடுத்துருக்கிறார். சந்தோஷமாய் வாழ்வதற்கான காலத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். நல்ல கால சூழ்நிலைகள் கர்த்தரை தேடுவதற்கு நமக்கு வாய்ப்பு கொடுத்திருக்கிறார். இன்னைக்கு அமைதலுள்ள காலம். வேதம் சொல்லுது, பகற்காலமும் இருக்குதான், ராக்காலமும் இருக்குதான். 2 விதமான காலம் இருக்கு. ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்ப ராக்காலத்தில் யாருமே கிரியை செய்ய முடியாது. கிரியை செய்யக்கூடிய பகற்காலமும் இருக்குது. ஒரு காலத்தில் தேசத்தில் என்ன பண்ணுறது, மதை மாற்ற தடை சட்டம் வந்துச்சு, அப்போ எல்லாம் எதுவுமே செய்ய முடியல. ஒரு காலத்தில் கொரோனா வந்துச்சு, அப்பொழுது எதுவுமே செய்ய முடியல. ஆனால் சில காலங்கள் நமக்கு திறந்த வாசல் கிடைச்சிச்சு. அப்போ காலங்கள் மாறும், சமயங்கள் மாறும், எல்லாவற்றிற்கும் தேவ செயலும் நமக்கு நேரிட வேண்டும். தேவனுடைய பிள்ளைகளே, பாருங்களே, அருமையான ஆகாஸ்வேர் என்று சொல்லப்பட்ட ஒரு தேவ மனிதர் எஸ்தர் என்ற மனுஷிக்கு சொல்கிற ஒரு வார்த்தையை நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகிறேன். 628வது பக்கம், எஸ்தர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வார்த்தை. 628வது பக்கத்தை எடுத்துக்கொண்டு எஸ்தருக்கு எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம். ஒரு அரை கூவல் செய்தியை ராணிக்கு, ஒரு தேசத்தினுடைய பிரஜை, அந்த நாட்டில் இருக்கிற ஒரு குடிமகன், யூத குடிமகன் சொல்லி அனுப்பக்கூடிய ஒரு வார்த்தை. 14வது வார்த்தை, நீ இந்த காலத்தில் மௌனமாய் இருந்தால். இன்னைக்கு நமக்கு அப்படிதான். கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு, நீ இப்போ மௌனமாக இருக்கிற காலம் அல்ல, சோம்பலாய் தூங்கி கொண்டிருக்கிற காலம் அல்ல, உலகத்துக்காய் ஓடிக்கொண்டிருக்கிற காலம் அல்ல. நீ இந்த காலத்தில் மௌனமாக இருந்தால் யூதர்களுக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறு ஒரு இடத்தில் இருந்து எழும்பும்,
அப்பொழுது நீயும் உன் தகப்பன் வீட்டாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்திற்கு உதவியாயிருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொல்ல சொன்னான். கிடைத்திருக்கலாமே. உங்களுக்கும் இப்ப இந்த ராஜ மேன்மையை கர்த்தர் எதற்கு, ரட்சிப்பின் மேன்மையை கொடுத்திருக்கிறாரு, அபிஷேகத்தின் மேன்மையை கர்த்தர் எதற்கு கொடுத்திருக்கிறாரு, இங்க இருக்கிற எல்லாருக்கும் வேத அறிவை கர்த்தர் எதற்கு கொடுத்திருக்கிறாரு. நம்முடைய முன்னோர்கள், நம்முடைய தேசத்துல இருக்கிற ஜனங்களை விட கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு எவ்வளவு கிருபை பாராட்டி இருக்கிறார். அவர்களை விட எத்தனை கோடி மடங்கு நம்மளை ஆசீர்வதித்திருக்கிறார். நாங்கள் எத்தனை வருஷமாய் நம்முடைய பட்டணத்தில் இருக்கிற ஜனங்கள் வேதத்தை அறியாமல் கண் சொருகி போய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்னும் மெய் தெய்வத்தை அவர்கள் அறிய முடியாதபடி அவருடைய மனக்கண்கள் கட்டப்பட்டு இருக்கிறது. யார் தெய்வம் என்றே அந்த ஜனங்களுக்கு தெரியல. ஆனால் உங்களையும் என்னையும் அந்த படு பாதாளத்திலிருந்து, அந்த பயங்கரமான உளையான சேற்றிலிருந்து கர்த்தர் தூக்கி எடுத்திருக்கிறதுக்கு ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்களும் நானும் உதவியாய் இருக்கும்படி, இருளில் இருக்கிற ஜனங்களை வெளிச்சத்திற்கு கொண்டு வரும்படி, அநேகருக்கு கண்ணாய் இருக்கும்படி, காலாய் இருக்கும்படி, கையாய் இருக்கும்படி, வாயாய் இருக்கும்படி, அநேகருக்கு ஊன்ற கட்டக்கூடிய ஊன்றுகோலாய் இருக்கும்படி தான் கர்த்தர் அந்த இருளின் பாதையில் இருந்து கர்த்தர் நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை, இங்கு இவர் சொல்றாரு, நீ ராணியாய் இருக்கிறதுனால தப்பிச்சிருவாயின்னு நினைக்கிறியா? யூதர்களுக்கெல்லாம் ஆமான் மூலியமாய் அழிவு நியமிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பிட்ட மாதத்துல யூதர்களை கொன்று குவிக்க தேசத்திலே ஒரு சட்டம் பிறப்பிக்கப்பட்டிருக்கு. நீ ராணியா இருக்கிறனால தப்பிச்சு கொள்ள முடியாது எஸ்தர். நீ இந்த காலத்துக்கு உதவியா இருக்கத்தான் உனக்கு ராஜ மேன்மையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இப்ப உங்களுக்கும் கர்த்தர் ரட்சிப்பு எதற்கு கொடுத்திருக்கிறாரு? எதற்காக உங்களுக்கு இந்த அழைப்பை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு? எதற்காக கர்த்தர் உங்களையும் என்னையும் முன்குறித்திருக்கிறாரு? எதற்காக உங்களுக்கு இந்த அபிஷேகத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரு? ஏதோ ஒரு காரியத்துக்கு நீங்கள் உதவியா இருக்கும்படி ஒரு மிஷனரி ஸ்தாபனத்தில் ஒரு தேவனுடைய ஊழியக்காரரை குறிப்பிட்ட ஒரு மாநிலத்திற்கு போக சொல்லி அனுப்பினார்கள். அந்த ஊழியக்காரர் அந்த இடத்திற்கு போய் சேருவதற்கு ஒரு குறிப்பிட்ட நாட்களை வைத்திருந்தார்கள். அந்த காலத்துக்குள்ளே நீங்கள் அங்கே போயிடணும், அங்கே போய் ஊழியத்தை ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு அவங்க அந்த ஸ்தாபனத்தில் அனுப்பி வைத்தார்கள். அதனால் அந்த ஊழியக்காரரோ புறப்பட்டு போக வேண்டிய நாளில் போகாமல் தாமதித்து கொண்டு இருந்தார். ஏன்னா இவ்வளவு தூரம் எப்படி போகிறது, நம்ம சொந்த பந்தத்தை விட்டுட்டு எப்படி அங்கே போய் ஊழியம் செய்கிறது, மொழி தெரியாத இடத்துல, இனம் தெரியாத இடத்துல, அங்கே இருக்கிற ஜனங்களுக்கு மத்தியில் எப்படி போவதுன்னு சொல்லி அவர் அழைப்பை என்ன செஞ்சிட்டார், துரிதமாய் செயல்படுத்தாதபடி அது அசால்ட்னஸ் ஆக, பொறுப்பற்ற தன்மையில் மெதுவாக செயல்பட ஆரம்பித்தார். அவர் போக வேண்டிய நாளில் போகாமல் பிந்தி போனார். அன்றைக்கு அவர் அந்த ஊரில் போய் இறங்கும் பொழுது அங்கே ஒரு மரண ஊர்வலம் நடைபெற்று கொண்டு இருந்துச்சு. அப்போ இவர் அந்த இடத்துல போகணுன்னே நினைக்கிறாரு, நிறைய கூட்டம் இருக்குது, இங்கே நம்ம ஊழியத்தை ஆரம்பிக்கலாம், இதுதான் சரியான சந்தர்ப்பம் என்று சொல்லி அந்த இடத்துல அவர் பிரசங்கத்தை ஆரம்பித்தார். அங்கே உள்ள ஜனங்களை பார்த்து சொன்னார், நீங்கள் எல்லாரும் என்னுடைய வார்த்தையை கேளுங்க, நான் உங்களுக்கு நற்செய்தியை ஒன்று சொல்லுகிறேன்னு சொல்லி பிரசங்கத்தை ஆரம்பித்தார். அந்த பிரசங்கத்தை அந்த மரண வீட்டில் இருக்கிறவங்க, அந்த சூழ்நிலையில் இருக்கிறவங்க கவனித்தார்கள். என்ன பிரசங்கம் பண்ணினார்? ஏசப்பா ஒருத்தர் தான் உண்மையுள்ள தெய்வம், இயேசுவை ஏற்றுக்கொண்டா தான் நீங்கள் பரலோகத்துக்கு போக முடியும், மரணத்துக்கு பின்னாடி பரலோகம் இருக்குது, நரகம் இருக்குது, அக்கினி கடல் இருக்குது, அதுக்கு ஒரே ஒரு வழி இயேசு தான் என்று சொல்லி அவர் அந்த இடத்துல பிரசங்கம் பண்ணினார். அப்போ அந்த மரண வீட்டில் இருந்த ஒரு அம்மா எழும்பி வந்து அந்த ஊழியக்காரருடைய சட்டையை பிடிச்சி ஒரு கேள்வி கேட்டாங்களாம். இந்த செய்தியை நீங்கள் நேற்று வந்து சொல்லியிருந்தீங்கன்னா என்னுடைய வீட்டுக்காரர் இன்னைக்கு மோட்சத்துக்கு போயிருப்பார் இல்லையா, இயேசுவை ஏற்றுக்கொண்டு இருப்பார் இல்லையா, நீங்கள் ஏன் தாமதமாய் வந்தீர்கள்னு சொல்லி அந்த ஊழியக்காரருடைய சட்டையை அந்த அம்மா பிடிச்சிச்சான். அப்போ உள்ளத்துக்குள்ளே கர்த்தர் சொன்னாரா, நான் உன்னை எப்போ போக சொன்னேன், நான் உனக்கு போக சொல்லி சொல்லப்பட்ட நாள், நீ வந்து நின்று கொண்டிருக்கிற நாள், இதற்கு இடையில எத்தனை நாட்கள் இடைவெளி இருக்கு பார். அதுங்காட்டி அந்த ஆத்மா மரணத்தை தழுவி அது நரகத்துக்குள்ளே போயிடுச்சே. இந்த நரகத்துக்கு போனதுக்கு முதல் காரணம் யார் தெரியுமா? நீ தான். நீ ஒருவேளை அந்த செய்தியை சொல்ல வேண்டிய காலத்தில் நீ சொல்லியிருந்தா இந்த மரணத்திற்கு முன்னாடி அவன் உண்மை இயேசுவை அறிந்து கொள்ள வாய்ப்பு இருந்திருக்குமே. அந்த அம்மா கேட்குற கேள்வி சரிதானே? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் எத்தனை ஆயிரம் பேர் உங்களை என்னையும் கேள்வி கேட்பாங்க தெரியுமா? ஏன் எனக்காக சொல்லலை, ஏன் எனக்காக ஜெபிக்கலை, ஏன் என் வீட்டுக்கு வரல, ஏன் எனக்காக நீ திறப்பில் நிற்கலை, ஏன் நீ என்னுடைய கண்களில் இருக்கிற மீன் செதில்கள் விழும்படி நீ பிரயாசப்படலை, உன்னுடைய குடும்பத்திலிருந்தே அபய குரல் வரும், ஏன் எனக்காக நீ பிரயாசப்பட்டு ஜெபிக்கலை. இங்கே இருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் நீயும் நானும் உத்தரவாதி என்பதை மறந்துடாத தம்பி, தங்கச்சி, தாயே, தகப்பனே. அதற்காகத்தான் கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார்.
எஸ்தரை பார்த்து சொல்றாரு, நீ இந்த காலத்திற்கு உதவியா இருக்கத்தான் உனக்கு ராஜ மேன்மை. இப்போ எருசலேமை பார்த்து கர்த்தர் சொன்னார் இல்லையா, இந்த நாளிகையாகிலும், இதுக்கு முன்னாடி நீ எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம், ஆனா இப்ப இயேசுவாகிய நானே உன் பட்டணத்துக்கு வந்திருக்கிறேன், நானே உன் அருகில் இருக்கிறேன், சமாதான பிரபு நானே வந்திருக்கிறேன், ஆனா நீ சமாதானத்தை நாடாதபடி அசுத்தத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாயேன்னு சொல்லி அந்த எருசலேமை பார்த்து கர்த்தர் புலம்பினதை தான் இந்த நாளிலே நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு உங்களையும் என்னையும் கர்த்தர் அழைத்ததின் நோக்கத்தை நம்ம செய்யாதபடி அவரை வருத்தப்படுத்தி கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கை மிக பரிதாபத்துக்குரியது. அருமையானவர்களே, அவர் விரும்புகிற காரியத்தை நம்ம செய்தாகணும். இந்த குறிப்பிட்ட காலம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற பொன்னான காலம். என்ன, எப்போ ஓட்ட முடியும்னு யாருக்குமே தெரியாது. நாளைய நாள் இங்க இருக்கிற யாருக்குமே சொந்தம் கிடையாது. எப்போ ஓட்ட முடியும் தெரியாது. என்னைக்கு ஆண்டவரை சந்திக்க போறோம் தெரியாது. எந்த நிமிஷம் கர்த்தர் வர போறாரு தெரியாது. அப்ப தெரியாத இந்த உலகத்துல தெரிஞ்ச உண்மையை நம்ம மறைக்காதபடி சொல்ல வேண்டியவங்களுக்கு நம்ம சொன்னா தான் நித்தியத்துக்குள்ள நம்ம மகிமையை பார்க்க முடியும். தம்பி தங்கச்சி, இதை குறித்து கர்த்தருடைய பவுலடிகள் எழுதின ஒரு வார்த்தை கொலைசியர் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 278வது பக்கத்தை எடுத்துக்கொள்ளலாம். கொலைசியருக்கு எழுதின நிருபம் 4ஆம் அதிகாரம் 278வது பக்கம். தேங்க்யூ வண்டர்ஃபுல் த ஹோலி ஸ்பிரிட். கொலைசியர் எழுதின புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். புறம்பே இருக்கிறவர்களுக்கு முன்பாக ஞானமாய் நடந்து காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். அப்ப இங்க பவுல் கொலேசை சபைக்கு பட்டணத்தில் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதும் பொழுது சொல்றாரு, காலத்தை பிரயோஜனப்படுத்துங்க. மோசே சொல்றாரு, நாட்களை எண்ணும் அறிவை எனக்கு தாரும். இதெல்லாம் நீங்க காலை வேளையில ஆசீர்வாத செய்தியை விட எச்சரிப்பின் செய்தி ரொம்ப நல்லது. ஒரு சிநேகிதன் தலையில கொற்றவன் தான் உண்மையான சிநேகிதன், தட்டி கொடுக்கிறவன் சிநேகிதன் அல்ல. நம்ம எச்சரிக்கிறவர்கள் தான் உண்மையான செய்தி. நம்ம காலை வேளையில நீ வலது பக்கத்திலும் இடது பக்கத்திலும் கோடா கோடியாய் கீழையாகாமல் மேலையாவ அப்படின்னு சொல்லி ப்ளஸ் பண்றது முக்கியம் கிடையாது. ஆனா நீ ஓடுற ஓட்ட சரியா இருக்கணுமே. வெறும் ஆசீர்வாதம் மட்டும் இருந்தால் உங்க வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படாது. வசனம் இருந்தால் தான் ஆசீர்வதிக்கப்படும். அப்ப நாட்களை எண்ணும் அறிவு நமக்கு வேணும். நாட்களை பிரயோஜனப்படுத்தணும். ஒவ்வொரு நாளையும் டெலீட் ஆகுதுங்க. நேற்று ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில எப்படி செலவு செய்தோம், நேற்று நாளில் நீங்கள் எவ்வளவு வேதத்தை படிச்சிங்க, எவ்வளவு ஜெபம் பண்ணினீங்க, எத்தனை ஆத்மாவுக்கா கர்த்தரை அறிவித்தீங்க, இல்லைன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நாள் நஷ்டம். ஒவ்வொரு நாளும் நம்ம கடந்து போகிறோம். ஒரு மனிதன் 2 இடத்தை நோக்கி தீவிரிக்கிறான். ஒன்று மரணத்தை நோக்கி அவன் தீவிரிக்கிறான், இன்னொன்று இயேசுவினுடைய வருகையை நோக்கி அவன் தீவிரிக்கிறான். நம்ம இன்னைக்கு பிறந்தோம், தவழ்ந்தோம், இன்னைக்கு ஓடினோம், இன்னைக்கு நம்ம புருஷர்களாய் மாறிட்டோம். இன்னும் ஒரு காலத்தில் ஓட்டத்தை முடிச்சிருவோம். அப்போ கர்த்தரிடத்தில் போய் நீ செய்த கிரிகளுக்கு ஏற்ற பலன் தான் கர்த்தர் கொடுப்பார். அப்போ உன் கிரிகை பரலோகத்தில் பெருசாக இருக்கணும்னா இந்த பூமியில தான் நீ கிரியை செய்ய முடியும், இந்த பூமியில தான் நீ ஓட முடியும், இந்த பூமியில தான் நீ உழைக்க முடியும், இந்த பூமியில தான் நீ ஜெபிக்க முடியும், இந்த பூமியில தான் நீ பிரயாசப்பட முடியும், இந்த பூமியில தான் நீ கர்த்தருக்காக எதையாவது ஒன்று செய்யணும். நீ இங்கே செய்யறது தான் பரலோகத்தில் அது மகிமையாய் மாறுமே ஒழிய அங்கே போய் நீ எதுவுமே செய்ய முடியாது. பாருங்களே, அந்த ஐஸ்வர்யவான் ஆபிரகாமை பார்த்து சொல்றாரு, நீ லாசருவை அனுப்பும், எங்க 5 பேர் என் அண்ணன் தம்பி இருக்கிறேன், அவர்களும் இந்த அக்கினி கடல்ல வராதபடிக்கு லாசருவை நீ அனுப்பு. அப்ப ஆபிரகாம் சொல்ற ஒரு வார்த்தை, இங்கிருந்து யாருமே அங்க போக முடியாது, அங்க இருக்கிறாங்க, அவர்கள் தான் மோசேக்கள், அவர்கள் தான் தீர்க்கதரிசிகள், அவர்களுக்கு அவர்கள் செவி கொடுக்கட்டும். அவர்களுக்கு அவன் செவி கொடுக்காட்டி அவனுக்கு நம்ம ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப அந்த ஐஸ்வர்யவான் நரகத்துல போயும் அவனுக்கு தெரியுது, எனக்கு 5 பேர் அண்ணன் தம்பி இருக்கான், அவனும் இங்க வந்துருவேன், ஏன்னா என்னை போலதானே அவனும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அருமையானவர்களே, அது கற்பனை கதையல்ல, ஒரிஜினல் ஏசப்ப சொன்ன உண்மையான வார்த்தை. அப்ப ஐஸ்வர்யம் இருந்துச்சு, சொத்து இருந்துச்சு, அழகு இருந்துச்சு, ரத்தாம்பரை உடை உடுத்தி இருந்தான், அவன் விரும்பினதெல்லாம் அவனுக்கு இருந்துச்சு. ஆனால் அவனுடைய ஆத்மா பரலோகத்துக்குள்ள போகல, அக்கினி கடலுக்குள்ள போச்சு. அங்க வேதம் சொல்லுது, ஒரு சொட்டு தண்ணீர் அவனுக்கு கிடைக்கல. அவன் சொல்றான், இங்க அக்கினி ஜுவாலையிலே நான் கொடிய வேதனைப்படுகிறேன், லாசருவை விரல்ல கையை நனைத்து எனக்கு விடும்படி, என்னுடைய நாவல விடும்படி நீ செய்யுங்கிற. பார்த்தீங்களா, தண்ணி இல்லாத ஒரு இடம், அக்கினி கடல், அங்க புழு சாகாது, அங்க அக்கினி அவியாது, நிஜமாக அது உண்மை. அந்த இடத்துக்குள்ள யாரும் போகக்கூடாது. வேதம் சொல்லுது, அது பிசாசுக்காகவும் அவனுடைய தூதர்களுக்காக உண்டாக்குன ஒரு இடம் தான் அக்கினி கடல்.
அங்கே எந்த ஒரு மனிதனையும் கர்த்தரை அனுப்ப சித்தம் வைக்கவில்லை. ஆனால் மனிதர்கள் பிசாசுடைய வழியில் போகிறதுனால அந்த அக்கினிக்குள்ளே போய் பங்கு பெறாங்க, மாட்டிக்கொள்கிறாங்க. அதிலிருந்து விடுதலையாக்கத்தான் கர்த்தர் இன்னைக்கு காலையில் சொல்கிறார், உனக்கு கிடைச்ச இந்த நாளிகை வருஷத்தில் ஆகிலும் நாளிலே ஆகிலும் வேதத்தை படி, ஜெபம் பண்ணு, பரலோகத்தை தேடு, பரலோகத்துக்கு போவதற்கான உன் வாழ்க்கையை சரிப்படுத்து. குடும்பமாக கொர்நேலியு உட்காந்து பாருங்க, அந்நிய ஜாதியான் கொர்நேலியு, ஆனால் குடும்பமாய் ஜெபம் பண்ணினான். சகரியா பாருங்க, எலிசபெத்து சகரியாவும் கர்த்தர் இட்ட சகல கற்பனையின்படியும் குற்றமற்றவர்களாய் நடந்தார்கள், ஜெபம் பண்ணினார்கள். அவர்களுக்கு நிறைய நன்மைகள் கிடைக்காவிட்டாலும் அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை குற்றமற்ற வரையிலே செய்து கொண்டே இருந்தார்கள். ஒரு நாள் அவர்களுடைய விருப்பம் நிறைவேறினது. கர்த்தருடைய தூதன் அந்த இடத்துல இறங்கி, சகரியாவே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டுச்சு, உன் மன்றாட்டு கேட்கப்பட்டுச்சுன்னு கர்த்தர் ஒரு பதில் கொடுக்கும்படி அவர்கள் ஊழியத்தில் உண்மையாக இருந்தார்கள். அருமையான தம்பி தங்கச்சி, நம்முடைய வாழ்க்கையிலையும் நம்ம எப்பொழுதும் ஜெபித்து கொண்டே இருக்கணும். பார்த்தீங்கன்னா ரோதை வீட்டில் ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தார்கள். நிறைய இடத்துல ஆதி அப்போஸ்தலர்கள் பாருங்க, 1:14 அப்போஸ்தலர்கள் கூடி ஒரு இடத்துல ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். ஒரு மனமாய் கூடினார்கள், ஜெபித்து கொண்டிருந்தார்கள். வேதம் சொல்லுது, நாங்களோ ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் ஊழியத்திலையும் நாங்கள் இருப்போம், எங்களுக்கு பந்தி விசாரிப்பு வேலை வேண்டாம், எங்களுக்கு ஜெபம் பண்ணுவதும் பிரசங்கம் பண்ணுவதும் தான் முக்கியம்னு சொல்லி அவங்க போனாங்க. அருமையான தம்பி தங்கச்சி, இன்னும் சில வசனங்களை சொல்லி 2 மனிதர்களை இன்னும் 5 நிமிடத்தில் நினைவுபடுத்தி நான் முடிக்க விரும்புகிறேன். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 2வது வசனம், 293வது பக்கம். பவுலடிகள் தீமோத்தேயுக்கு எழுதும் பொழுது ஒரு காரியத்தை நினைவுபடுத்துகிறார், உறுதிப்படுத்துகிறார். 293வது பக்கம், 4ஆம் அதிகாரம் 2 தீமோத்தேயு 4:3 4:2. சமயம் வாய்த்தாலும், எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. வாய்க்கும், வாய்க்காமல் இருக்கும். சொல்லுவாங்க, ஊழியம் செய்ய வாய்ப்பு இல்லை பிரதர், ஊழியம் செய்ய சந்தர்ப்பம் இல்லை பிரதர், ஜெபிப்பதற்கான அபியாசம் இல்லை பிரதர், இன்னைக்கு வேதத்தை படிப்பதற்கு எனக்கு டைம் இல்லை பிரதர். இந்த வார்த்தைகள் பரலோகம் ஒரு நாள் ஏற்றுக்கொள்ளாது. நீங்கள் அதெல்லாம் சொல்லவே கூடாது. எப்பொழுதுமே நீங்கள் வேதத்தை படிக்கணும், அது உங்கள் மேலே விழுந்த கடமை. தாவீது சொல்றார், உம்முடைய வேதத்தை நான் மறவேன், குறித்த ஜாமத்துக்கு முன்னாடி உம்முடைய வசனத்தை தியானிக்கும்படி என் கண்கள் விழித்துக் கொள்கிறது. அப்போ வேதத்தை அவர் எப்போ படிச்சிருக்கிறார்? குறித்த ஜாமத்தில் படிச்சிருக்கிறார். ஏன்னா பகலில் அரசராக இருக்கனால அவராளுக்கு வேலை செய்ய முடியாது. சென்னை பட்டணத்தில் மிகப்பெரிய ஒரு தேவனுடைய ஊழியக்காரர் ஓட்டத்தை முடித்து பரலோகத்துக்கு போயிட்டாரு, ஒரு பாஸ்டர். அவரிடத்துல ஒரு நேர்முக இன்டர்வியூ நடத்துகிறாங்க. அதில் அவரை கேட்குறாங்க, நீங்கள் எப்போ வேதத்தை வாசிப்பீங்க? இவ்வளோ பெரிய ஆலயத்தை சென்னை பட்டணத்தில் கட்டி எழுப்பியிருக்கிறீங்களே, காலையில் 7 மணிக்கெல்லாம் உங்கள் வீட்டு வாசலில் அவ்வளவு ஜனங்கள் இருக்கிறார்களே உங்களை பார்க்க, எப்பொழுது தான் நீங்கள் ஜெபிப்பீங்க? எப்பொழுது தான் நீங்கள் வேதத்தை படிப்பீங்க? ஜனங்களை பார்க்க உட்கார்ந்தீங்கன்னா 12 மணி 1 மணி 2 மணி ஆயிடுது அவங்கள வீட்டுக்கு அனுப்பக்குள்ள. அவ்வளவு பேர்கள் அவரை பார்க்க வருகிறார்கள். அப்போ எப்போ நீங்கள் வேதத்தை படிப்பீங்க? எப்போ நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க? உங்களுடைய ஜெப நேரம் எப்போ? அப்போ அவர் சொல்கிறாரு, முதல்ல நான் 2 மணிக்கு ஜெபிக்க ஆரம்பித்தேன், 2 மணியிலிருந்து நான் விடிய வரையும் ஜெபம் பண்ணுவேன். காலையில் நான் கதவை திறந்தால் சபை விசுவாசிகள் ஒவ்வொரு பிரச்சனைக்கும் என்னிடத்தில் வருவார்கள். அப்போ அவர்களுக்கு நான் ஆலோசனை சொல்ல மத்தியானம் ஆயிரும். இடையில ஒரு டீ அல்லது ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் தான் எடுத்துக்கொள்வேன். அப்போ 2 மணிக்கு நான் ஜெபிக்க பழகினேன். நாட்கள் கூட 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 மக்களும் கூட்டம் அதிகமாய் வர ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தர் 2 மணியிலிருந்து என்னை 1 மணிக்கு எழுப்ப ஆரம்பித்தார். அப்புறம் இன்னும் ஜனங்கள் நிறையா வர ஆரம்பிக்க 12 மணிக்கெல்லாம் என்னை எழுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ 11:30 மணி அப்படியெல்லாம் நான் எழும்பி ஜெபம் பண்ணா தான் வர்ற ஜனங்களுக்கு நான் ஆலோசனை சொல்ல முடியும். அப்போ இரவெல்லாம் நான் ஜெபம் பண்ணி காலை தோறும் என் சபையில் வரக்கூடிய லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு ஆலோசனை. ஒருத்தர் திருமணத்துக்கு வருவாங்க, ஒருத்தர் வீட்டு பிரதிஷ்டைக்கு வருவாங்க, இன்னும் ஊழிய அழைப்புக்கு வருவாங்க, ஊழிய பயிற்சிக்கு வருவாங்க, சபை ஸ்தாபிக்க வருவாங்க. பல பிரச்சனைகளை காலை வேளையில் வருவார்கள். அத்தனை பேருக்கு ஆலோசனை சொல்லணும்னா காலையில் நான் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருந்தால் சொல்ல முடியாது. அப்போ இரவு நேரத்தில் நடு ராத்திரியில் கொத்தளமிட்டு நான் தேவனோடு சங்கமிப்பேன், தேவனோடு உறவாடுவேன், தேவனிடத்தில் என் இருதயத்தை திறந்து பேசுவேன். காலை நேரத்தில் வருகிற ஜனங்களுக்கு நான் ஊழியம் செய்வேன். இப்படித்தான் கர்த்தர் இந்த நாட்களில் என்னை பயிற்றுவிக்கிறாரு.
நான் ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் தூங்குவதே அரிது. அந்த 2 மணி நேரம் தூக்கத்தில் தான் என் வாழ்க்கையே ஓடுது. இது நிறைய பரிசுத்தவான்கள் இரவு நேரத்தில் தான் தேவனோடு வாழ்கிறாங்க. அப்போ இயேசுவும் பாருங்களே, இரவெல்லாம் ஜெபம் பண்ணினார், பகலெல்லாம் அவர் ஊழியம் செஞ்சார். அருமையானவர்களே, இங்கே வாய்க்கேல்லைன்னு விட்டுறக்கூடாது. சமயம் வாய்த்தாலும் சரி, வாய்க்காட்டியும் சரி, ஆனால் நீ ஜாக்கிரதையாக சுவிசேஷத்தை என்ன செஞ்சிடணும், சொல்லிடணும். இன்னொரு ஆட்ட வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்காதீங்க, இன்னொரு ஆட்ட சந்தர்ப்பம் கிடைக்காது. சந்தர்ப்பத்தை மட்டும் நம்ம நழுவ விடக்கூடாது. அப்போ போதக சமர்த்தனா யாருக்கு என்ன வார்த்தை சொல்லணுமோ அதை கரெக்டாக ஒரு வார்த்தை நீங்கள் சொல்லிட்டா அந்த வார்த்தை அவர்களுக்குள்ள பெரிய மாற்றத்தை கொண்டு வந்துடும். 2 நபர்கள் வாய்ப்பை நழுவ விட்ட நபர்களை சொல்லி நான் செய்தியை முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். 2 சாமுவேல் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தில் ஒரு மனிதனை நீங்கள் படிச்சிருப்பீங்க, ஆனால் நீங்கள் அதை யாரும் மைண்டில் வச்சிருக்க மாட்டீங்க. என்ன, அது ரொம்ப கருக்கலான ஒரு வார்த்தை. அமாசா என்று சொல்லப்பட்ட ஒரு யுத்த வீரன், இராணுவ தலைவன். 2 சாமுவேல் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 4வது வசனம். தயவுசெய்து எடுத்துக்கொள்வோம். அந்த வசனத்தை உங்களுக்கு நான் ரிமைண்டர் படுத்திட்டு நான் செய்தியை முடிக்கட்டும். கர்த்தருக்கு மகிமையோடு 20ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாமா? தேங்க்யூ லார்ட் ஜீசஸ். பின்பு ராஜா அமாசாவை பார்த்து, நீ யூதா மனுஷரை 3 நாளைக்குள்ளே என்னிடத்தில் வரவழைத்து நீயும் கூட வந்து இருக்க வேண்டும் என்றான். இந்த அமாசா அப்படிங்கிறவர் ஒரு யுத்த வீரர், இராணுவத்தினுடைய தலைவர், இஸ்ரவேலுடைய இராணுவத்தினுடைய தலைவர். மொத்தம் 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் அப்னேயர், 2வது யோவாப்பு, 3வது அமாசா. இந்த 3 பேருமே இராணுவத்திற்கு தலைவர். பார்த்தீங்கன்னா இப்போ இந்த தமிழ்நாட்டில் இந்தியாவிலெல்லாம் இராணுவ தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க முப்படை தலைவர்கள் இருக்காங்க, நேவிக்கு தனியாக இருப்பாங்க, தரைப்படைக்கு தனியாக இருப்பாங்க, விமானத்துக்கு தனியாக இருப்பாங்க. இதே போல் இஸ்ரவேல் படைக்கு மிகப்பெரிய ஒரு வீரர் யாருன்னா அப்னேயர். இது சவுலோடு இருக்கிறவர். தாவீதோடு இருக்கிறவர் யோவாப், அவர் தாய் மாமன், சொந்த தாய் மாமன், அவர் தான் யோவாப், தாவீதோடைய மாமன். இவங்க குடும்பத்தில் இருக்கிறவர் தான் அமாசா. இந்த அமாசாவும் யாரு, அந்த ஒரே குடும்பத்தார்கள் தான். அந்த காலத்தில் எல்லாமே ஒரே உறவு முறைகளில் தான் நம்ம இருந்திருக்கிறாங்க. இப்போ நாமும் பாருங்கள், ஒருத்தருக்கு ஒருத்தர் எல்லாம் சொந்தக்காரங்க தான். இப்படி தான் ஊழியம் இருக்குது. இயேசு போய் பேதுருவையும் யோவானையும் கூப்பிட்டார், யாக்கோப்பையும் யோவானையும் கூப்பிட்டார். எல்லாமே ரிலேட்டிவ், எல்லாமே ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான் அந்த நாட்களில் இருந்திருக்கிறாங்க. இந்த அமாசா கிட்ட தாவீது சொல்றாரு, 3 நாளைக்குள்ளே நீ வரணும், கூட்டிகிட்டு வந்துடணும் யூதாவை, இஸ்ரவேலர் எல்லாத்தையும் என்னிடத்துல 3 நாளைக்குள்ளே. கொடுக்கப்பட்ட நாள் 3 days. ஆனால் அவன் வர தாமதித்தான். அவன் வருகிற தாமதித்து வந்ததுனால அவன் வந்தும் பிரயோஜனம் இல்லை, இடையிலே அவன் கொல்லப்பட்டான் என்று வேதம் சொல்லுது. அதோடைய வரலாறு வேற, நீங்க பின்னாடி படிச்சீங்கன்னா நிறைய இருக்கு. அப்ப குறிப்பிட்ட நேரத்தில் அவன் ஊழியத்தை செய்யாதபடியினால், தேவனுடைய ஆவியானவர் தாவீதுக்கு சொன்ன வேலையை, இது அமாசாவுக்கு சொன்ன வேலையை அவன் செய்யாதபடினா, தாமதித்து வந்தபடினா அவனுடைய ஓட்டம் முடிஞ்சு போச்சு. அவன் வந்து சேரவே இல்லை. போனதோடு சரி, வரத்துக்குள்ள இடையிலே அவன் மரித்து போனான். நமக்கு அப்படித்தாங்க. தேவன் குறிப்பிட்ட காலத்தில் நமக்கு செய்ய வேண்டிய பணியை நம்ம செய்யலைன்னா நம்முடைய காலத்தில் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் போயிடுவோம். இதே போல ஏசாவை குறித்து ஆதியாகமம் 25:25 வாசிக்கும் பொழுது, பிறப்பிலேயே அவன் அழகாய் பிறந்தான், சிவந்த மேனியுள்ளவன், ரோமம் உள்ளவன், சேஷ்ட புத்திர பாகத்துக்கு உரியவன். அவனுக்கு எல்லாவற்றையும் கர்த்தர் கொடுத்திருந்தார். சேஷ்ட புத்திர பாகம் கொடுத்திருந்தாரு, அழகான மனுஷனாய் பிறந்தான், சிவந்த மேனியோடு பிறந்தான், ரோமம் மிகுந்தவனாய் பிறந்தான். எல்லா கிருபையும் அவனுக்கு கர்த்தர் கொடுத்திருந்தார். அவன் மேலதான் ஈசாக்கு பச்சமாய் இருந்தார். ஆனா ஈசாக்கு அவனிடத்துல சொல்றாரு, நீ வேகமாய் போய் வேட்டையாடி கொண்டுட்டு எனக்கு சமைச்சிட்டு வா, நான் மரணம் தழுவ போகிறேன், அதுக்கு முன்னாடி நான் உன்னை ஆசீர்வதிக்கணும், நீ வேகமாய் இந்த வேலையை செய் என்று சொல்லி தன்னுடைய மகனுக்கு சொல்லி அனுப்புனார். ஆனா இவன் போய் வேகமாய் வராமல் தாமதித்து வந்தான். இதுல என்ன ஒரு ப்ராப்பர்ட்டிக்கு இருக்கு தெரியுமா? தேவன் உனக்கு அவசர கால செய்திகளை சொல்லும் பொழுது அதை அவசரமாய் நீ செயல்படணும். பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்க, இது அவசர செய்தி, இது வேகமாக செயல்பட வேண்டிய சில அவசர கால நடவடிக்கை செய்தின்னு உலகத்தில் சொல்லுவாங்க. இது வேகமாக செய்ய வேண்டிய சில செய்திகள். இப்போ இவனுக்கிட்ட கர்த்தர் அந்த ஈசாக்கு சொல்றாரு, சீக்கிரமா போயிட்டு வா அப்படிங்கிறார். ஆனால் அவன் போனவன் கிட்டத்தட்ட 3வது வசனத்தில் போயிட்டு 30வது வசனத்தில் வர்றேன். இதுக்கு இடையில ரெபேக்கால் ஒட்டு கேட்டு மகனை போய் ஆயத்தப்படுத்தி ஆட்டை அடித்து சமைச்சு, அப்புறம் அவனுக்கு வேற ட்ரெஸ்ஸை போட்டு அவன் அதை கொண்டுட்டு போய் அவன் அங்கே போய் அப்பா கிட்ட ஏமாற்றி ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வர்ற
29 வசனங்கள் வரையும் அவன் வரவே இல்லை. 30வது வசனத்தில் அவன் ஓடி வர்றேன். அதுங்காட்டி இவன் இடையில ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போயிட்டான். அப்போ இது காரணம், இவனுடைய தாமதம் தான் காரணம். இவன் தாமதித்த பொழுது யாக்கோபு உள்ளே பூந்துட்டான், ரெபேக்கால் உள்ளே பூந்துட்டா, ஆசீர்வாதம் மாறி போச்சு. இதை கேட்குற தம்பி தங்கச்சி, நீ தாமதிக்கிற ஒவ்வொரு நேரமும் உனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் தாமதித்து கொண்டிருக்கு, விலகி போய் கொண்டிருக்கு. உனக்கு வர வேண்டிய ராஜ மேன்மை வேறொரு ஆளை நோக்கி போய் கொண்டு இருக்கிறது. உனக்கு வர வேண்டிய சேஷ்ட புத்திர பாகம் வேறொருத்தரை நோக்கி நீ போய் கொண்டு இருக்கிறது. கர்த்தருடைய அமாசா காலம் தாமதித்து வந்தான், வழியிலே கொல்லப்பட்டான். இந்த ஏச கால தாமதித்து வந்தான், அதுங்காட்டி அவனுக்கு வர வேண்டிய அத்தனை ஆசீர்வாதமும் போயிருச்சு. இன்னைக்கு சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ செய்தாயானாலும் உனக்கு நலமாக இருக்கும். சமாதான பிரபு உன் மத்தியில் இருக்கிறேன், ஆனால் நீ சமாதானத்தை நாடாதபடி நீ யுத்தத்திற்கு நின்று கொண்டிருக்கிறாயே என்று சொல்லி அந்த பட்டணத்தை பார்த்து ஏசப்பா அழுதார். இன்னைக்கு நம்மளை பார்த்து அவர் அழக்கூடாது, நம்மளை பார்த்து அவர் சந்தோஷப்படும்படி நம்ம ஒவ்வொரு நிமிடத்தையும் கர்த்தருக்கு செலவு செய்வோம். கர்த்தர் மகிமைப்படுவார். எல்லாரும் எலும்பி நின்று பரலோகத்துக்கு நேர கரம் உயர்த்தி இந்த காலை வேளையில் நீங்கள் கர்த்தருக்காய் படுகிற பிரயாசத்தை நீங்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள்.